வணக்கம். இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். எம்பெருமான் சிவபெருமானை தினமுமே வழிபட்டு வந்தாலே எல்லாமே நமக்கு கிடைக்கும், சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதமிருந்து நம்ம வழிபாடு செய்தோன்னா, கண் விழித்தோன்னா சந்தோஷத்திற்கு அளவே இல்லை, கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படியாப்பட்ட அந்த மகா சிவராத்திரி நாளில் கண் முழிக்க முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும், அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு ஆயுள் பலம் கூடும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், இல்லத்தில் ஐஸ்வர்யம் குடிக்கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மகா சிவராத்திரி என்னைக்கு வருது, அந்த மாதிரி பல பதிவுகள், எந்த நேரத்தில் அபிஷேகத்தை கண்குளிர பார்க்கணும் அப்படிங்கிற பல பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி நாளில் வருகிறதோ அந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இதை மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மாசி மாதம் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே மகிமை மிக்கதாக போற்றப்படுது. சிறப்பு மிகுந்த எம்பெருமான் ஈசனுக்கு, சிவபெருமானுக்கு உகந்த ராத்திரியே மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி நாளில் வரும் சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவில்களில் முழு நேரமும் திறந்திருக்கும் அப்படின்னும், விடிய விடிய சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்படின்னும், அன்னைக்கு மாலையில் துவங்கி இரவு முழுவதும் விடிய விடிய பாராயணம், பஜனை, பூஜை, அபிஷேக ஆராதனைகள் அப்படின்னு சிவ ஆலயங்களே அமர்க்களப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய சிறப்பு மிகுந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க முடியலை, கண் விழிக்க முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்து அதற்கான முழு பலனையும் பெற்றுக்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்திருந்து விரதமிருந்து இறைவனை வணங்கும் பொழுது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்கள் செய்திருந்தாலும் அதை நம்ம விட்டு நீங்கி போகும் அப்படின்னும், யார் வேண்டுமானாலும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருக்கலாம் அப்படின்னும், மகா சிவராத்திரி நாளில் இரவு எல்லாம் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இதனால் இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% நம்பிக்கையாக நம்பப்படும் அந்த நம்பிக்கை. ஆனால் அப்படி சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்க முடியாதவர்கள் கவலையே பட வேணாம். அவங்களுக்கும் சிவனுடைய முழு அருளை பெற முடியும். எல்லாருக்குமே உடல்நிலை ஒரே மாதிரியாக இருக்காது. விரதம் இருக்க, கண் விழிக்க ஒத்துழைக்காது. இப்படி உடல் நிலை சரியில்லாதவர்கள், விரதம் எடுக்க முடியாதவர்கள் கவலையே பட வேண்டாம். மகா சிவராத்திரி தினத்தில் காலையிலேயே குளித்துட்டு சிவபெருமானை நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு மனதார சிவபெருமானை நினைத்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து சிவ 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 அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனை முறை இந்த மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிற கணக்கெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டாம். 1 மணி நேரம் இறைவனுக்காக இந்த நாமத்தை நம்மளால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கின்ற முழு பலனை நம்ம அடைவதற்கான வாய்ப்பாகவே அது பார்க்கப்படுது. அதே போல் சிவராத்திரியில் 3ஆம் கால பூஜையில் சிவபெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது என்ன அற்புதமான நேரம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். இப்படி சிவராத்திரிக்கு சம்பந்தமான பல பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு மணி நேர பாராயணம் செய்து அதற்கான முழு பலனையும் பெற்றுக்கொள்ளலாம். வேண்டிய வரத்தை இந்த நேரத்தில் நம்ம கேட்டோம்னா உடனடியாக அது நிறைவேறும். சிவபெருமான் மனம் குளிர்ந்து வரங்களை அளிக்கக்கூடிய மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள் இந்த மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்து கண் விழித்த முழு பலனையும் பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.